வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஒரு 50 வாட்ஸ் பேனல் வச்சு ஒரு டிசி பவர்ஃபுல்லான ஒரு டிசி மோட்டர் 775 அதாச்சும் 12 வோல்ட் டு 24 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டிசி மோட்டரை வந்து நம்ம ஒரு ஃபேன் லீப் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம பெடல் செல் ஃபேனா அதாச்சும் உங்களுக்கு டேபிள் ஃபேனா மாத்துறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணதுக்கு இந்த மோட்டர் வந்து இந்த மோட்டரும் இந்த 50 வாட்ஸ் பேனலும் போதுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபேனை பாருங்க, அல்டிமேட்டா ஓடுது, அவ்வளோ ஒரு வேகமா ஓடுது. ஏசி டேபிள் ஃபேன் வந்து தோத்து போயிருங்க, அந்த அளவுக்கு வேகமா ஓடுது. நான் இந்த அளவுக்கு காத்து வரும், இவ்வளவு வேகமா ஓடும் நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஓடுது. வெறும் 50 வாட்ஸ் பேனல்ல இருந்து எவ்வளவு சப்ளை வருது, அதுக்கு ஒரு டிசி ரெகுலேட்டர் போட்டிருக்க பாருங்க. அந்த ரெகுலேட்டர் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இதை வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பகல் டயத்துல உங்களுக்கு சூரிய ஒளியில இருந்து 50 வாட்ஸ் பேனல் போடும், பேட்டரி எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு டைரக்டா 50 வாட்ஸ் பேனல்ல இருந்து வரக்கூடிய பவர் சப்ளையோ ஒரு ரெகுலேட்டர் போட்டு டைரக்டா உங்களுக்கு வந்து டிசி ஃபேன்ல கொடுத்துக்கலாம். டிசி மோட்டர்ல கொடுத்து ஒரு லீஃப் ஜெரி விட்டுட்டீங்கன்னா அசால்ட்டா ஓடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம், என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பாத்துறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ் கண்ணாடி பேனல் சோலார், அதுக்கு போக 775 ஒரு மோட்டாரு, ஒரு டிசி ரெகுலேட்டரு, அடுத்து ஒரு போல்ட் நட்டு ஒன்று தேவை, அடுத்து ஒரு லீப்பு. இந்த லீப் வந்து நீங்க வந்து இந்த மோட்டர்ல ஜாயின் பண்ணதுக்கு சைஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 50 வாட்ஸ் பேனல தான் நம்ம வந்து இதுல கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறோம். எவ்வளவு பவர் சப்ளை வருது இந்த 50 வாட்ஸ் பேனல் வந்து இந்த 775 மோட்டர் வந்து எவ்வளவு வேகமா ஓடுது, இது ஒரு ஆளுக்கு தக்கன உள்ள காத்த தருமா அப்படின்ட்டு தான் நம்ம செக் பண்ண போறோம். இது வந்து நம்ம வீட்டுல இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்டிங்காண்டி நான் உங்களுக்கு மேல மச்சில வச்சு ரெடி பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்க பேனல் மேல வச்சு கீழே வச்சு வீட்டுல வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வோல்டேஜை செக் பண்ணி பார்த்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் அவுட்புட் வந்து உங்களுக்கு 50 வாட்ஸ் பேனல்ல எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துறோம். அது போக பிளஸ் மைனஸ் ஒயர் எது அப்படிங்கிறதையும் நம்ம இண்டிகேட் பண்ணிடுறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு ரெடி பண்ணோம். மல்டிமீட்டர்ல வந்து உங்களுக்கு டிசியில 200 வச்சுக்கோங்க. டிசி 200 வச்சுக்கிட்டு அடுத்து பேனல்ல இருந்து வரக்கூடிய பிளஸ் மைனஸ் ஒயரை நம்ம எடுத்துக்கிறோம். பேனல்ல இருந்து வரக்கூடியது பிளஸ் மைனஸ் எடுத்துட்டு நம்ம வந்து மல்டிமீட்டர்ல உள்ள பாயிண்ட்ல கொடுத்து பார்ப்போம். எவ்வளவு வோல்ட் வருதுன்னு நம்ம இப்போ முதல்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வச்சிருக்கோம், பிளஸ் மைனஸ். அதாச்சும் பிளஸ் மைனஸ் வந்து இப்போ கரெக்டா நம்ம ஒயர்ல வச்சிருக்கோம் பாருங்க, அதுதான் பிளஸ். சிகப்பு வைக்கிறது தான் பிளஸ், இது வந்து மைனஸ், கருப்பு வைக்கிறது மைனஸ். இப்போ நம்ம ஒரு இண்டிகேட் பண்ணிடும் 18.4 வோல்ட் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்குங்க. நேரம் கரெக்டா ஒரு 10 மணி இருக்கும் காலையில. அந்த டயத்திலே உங்களுக்கு 18 வோல்ட் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு 50 வாட்ஸ் பேனல் வந்து 18 வோல்ட் அவுட்புட் வந்துகிட்டு இருக்கு. பாருங்க, நம்ம லைவ் டெஸ்டா நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவை பொறுத்தளவு உங்களுக்கு நேரடியாவே நம்ம டெஸ்ட் பண்ணி எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுலையுமே ஒளிவு மறைவு கிடையாது, டைரக்ட் தான். நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்படி உங்களுக்கு ஒர்க்கிங் என்ன ஆகுதோ அதை நம்ம அப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பிளஸ் ஒயரை வந்து இண்டிகேட் பண்ணதுக்காண்டி ஒரு கெட்டு போட்டுக்கிட்டோம். இதுதான் பிளஸ், உங்களுக்கு அந்த ஒயர் மைனஸ். கெட்டு போட்டிருக்க ஒயர் வந்து உங்களுக்கு பிளஸ். இப்போ நம்ம அடுத்தபடியா டைரக்டா அந்த மோட்டர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அந்த கம்பியில வந்து சுத்தி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, கெட்டு கம்பி வச்சு அந்த 775 மோட்டர் வந்து நம்ம கலராம இருக்கிறதுக்கு வந்து கெட்டி வச்சிருக்கோம், கெட்டு கம்பி போட்டு. பாருங்க, நீங்க உங்களுக்கு கிளாம்பு கிடைச்சாலும் கிளாம்பு போட்டு போல்ட் நட் போட்டுக்கலாம். நமக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கெட்டு கம்பி போட்டிருக்கோம். ஒரு ஆங்கிள் கம்பியில வந்து கெட்டு கம்பி போட்டு லாக் பண்ணியிருக்கோம். மோட்டரை வந்து நம்ம சுத்தி பார்க்கறோம். நல்லா ஆனால் டைட்டா தான் இருக்கிறோம். இதில் உள்ள சாஃப்ட் வந்து டைட்டா தான் இருக்கும். இப்போ நம்ம டிசி கண்ட்ரோல் இருக்கு, டிசி வந்து ரெகுலேட்டர், இது ஒரு டிசி ஃபேன்ல உள்ள ரெகுலேட்டர் தான், 12 வோல்ட் ஃபேன்ல உள்ள ரெகுலேட்டர். அதை தான் நம்ம இந்த மோட்டருக்கு யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஃபோல்டு நட்டை எடுத்துட்டு நம்ம வந்து எதுல மாட்ட போறோம் அப்படின்னா, இப்போ பாருங்க அந்த செவுத்துல அதே மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க. இது ஒரு கொடி கட்டக்கூடிய ஆங்கிள், துணி காய போடுற ஆங்கிள். அந்த ஆங்கிள்ல நம்ம வந்து இப்போ இந்த மோட்டரு கம்பியை வந்து நம்ம ஃபோல்டு நட்டை வச்சு லாக் பண்ண போறோம். பாருங்க, நான் உங்களுக்கு லாக் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க, லாக் பண்ணியாச்சு. நம்ம இப்போ போல்ட் நட்டை நல்லா டைட்டா லாக் பண்ணி, ஏன்னா வேகம் வந்து செம ஸ்பீடு சுத்தும், அதனால போல்ட் நட்டை வந்து நல்லா டைட்டா லாக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து ஓப்பன்ல வந்து நம்ம பண்ணி பார்த்துருக்கோம் டெஸ்ட்டுக்காண்டி. இதை வந்து நீங்க வீட்டுக்குள்ள வச்சு ரெடி பண்ணணும். அது போக ஒரு சேஃப்டிக்காண்டி ஒரு வலை போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த லீப் வந்து கலண்டாலும் உங்க மேல படாது. ஒரு சேஃப்டிக்காண்டி ஒரு வலை ஏதாச்சும் ஒன்று, ஒரு இரும்பு வலை வந்து போட்டுக்கிடணும். இப்போ நம்ம மோட்டர் டிபார்ட் வச்சு அடுத்து ரெகுலேட்டர் கனெக்ஷன் கொடுக்கும். ரெகுலேட்டர் கனெக்ஷன் வந்து இப்போ நம்ம கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 2 ஒயர்ல ஒரு ஒயர்ல கொடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஒயர்ல நீங்க கொடுத்துக்கோங்க, மோட்டர்ல இருந்து வரக்கூடிய ஒயர்ல. இப்போ நம்ம ரெகுலேட்டரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஏசி ரெகுலேட்டர் கிடையாது, நீங்க திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஏசி ரெகுலேட்டர் கிடையாது, டிசி ரெகுலேட்டர். ஏசி ரெகுலேட்டர் இதுக்கு சப்போர்ட் ஆகாது, ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம ரெகுலேட்டருக்கு அப்புறம் பேனல் எடுக்க போறோம். பேனல் வேணா ஃபர்ஸ்ட் லீஃப் அதில் கொடுத்துக்கிறோம். லீஃபை வந்து நம்ம எடுத்துட்டு மோட்டரு சாஃப்ட்ல வந்து நம்ம கனெக்ட் கொடுத்துக்கிறோம். டைட்டா இருக்கான்னு பாத்துக்கிறோம். ஏன்னா லீஃப் வந்து ரொம்ப மெத்தட்ல வருதுங்க. உங்களுக்கு வந்து லாக் பண்ணிட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ற மாதிரியே இருக்கு. அப்படி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்றது தான் உங்களுக்கு சேஃப்டி. கலராது, அவ்வளவு சீக்கிரம் கலராது. இது வந்து பிரஸிங் டைப் தான், பிரஸ் பண்ணி விட்டாதோட சரி.
உங்களுக்கு வந்து ரொம்ப வேகமா சுத்தினாலும் இது கலண்டுரும். உங்களுக்கு அதுக்கு தகுந்த லீஃப் பார்த்துக்கோங்க. நட்டு போட்டு லாக் பண்ற மாதிரி லீஃப் பார்த்துக்கோங்க நீங்க. இப்போ நம்ம வந்து அடுத்தபடியா 50 வாட்ஸ் பேனல் லைனை எடுத்து கொடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்க பேனல் நம்ம எடுத்துட்டு வரோம். பேனலை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிறோம். நமக்கு ஒயருக்கு வந்து அவ்வளோ கொஞ்சம் லென்த் இல்லை, ஷார்ட்டாக தான் இருக்குது. பேனலை இந்த இடத்துல வச்சிடும். இப்போ பேனல்ல இருந்து வரக்கூடிய லைன் ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இருந்து லைனை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஃபேன் வந்து ஆப்போசிட்டாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும். நம்ம வந்து எந்த திசையில் காற்று வருதோ அந்த திசையை பார்க்க வச்சுக்கிறோம். இதில் மேக்ஸிமம் வந்து இதில் காற்று வர்ற மெத்தட் வந்து ஆன்டி கிளாக்கு அந்த மெத்தடில் தான் ரொட்டேஷனில் தான் காற்று வருது. ஏன்னா லீஃப் வந்து அப்படி தான் இருக்குது நமக்கு. பாருங்க கொடுத்தாச்சு. நம்ம கனெக்ஷன் ப்ளஸ் மைனஸ்னு கணக்கு கிடையாது. நீங்கள் வந்து எந்த பொசிஷன் தேவையோ அந்த பொசிஷனில் கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ரெகுலேட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணி விடுதோம். பாயிண்ட்ல தான் வச்சிருக்கேன். ஃபேனு சும்மா அத்து பிடிங்கிட்டு ஓடுதுங்க. காற்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. லீஃபே கலந்து தெரிச்சிரும்னு நினைச்சேன். அந்த அளவு இந்த மோட்ரு வந்து அவ்வளவு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ வேகமாக ஓடுறதுக்கு காரணம் இந்த 50 வாட்ஸ் பேனலுக்கே உங்களுக்கு வந்து இவ்வளவு சப்ளை உங்களுக்கு வந்து அதுக்கு போதுமான அளவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு 100 வாட்ஸ்லாம் போட்டால் அது எரிஞ்சிடும். இந்த மோட்டர் எரிஞ்சிடும். உங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதில் சேஃப்டியாக பண்ணக்கூடியது அந்த லீஃபுக்கு முன்ன ஏதாச்சும் ஒரு வலை வச்சு நீங்கள் ஒரு ஃபேன் மாதிரியே ரெடி பண்ணணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு டேபிள் ஃபேன் ஏசி ஃபேன் இருந்துச்சுன்னா அதில் உள்ள மோட்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மோட்டரை அதுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் உள்ள லீஃபையே இந்த ஷாப்ட்டில் இந்த மோட்டர் ஷாப்ட்டில் நீங்கள் கொடுக்க மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக ஓட விட்டு உங்களுக்கு மல்டிமீட்டர் போட்டு காமிக்கிறேன். 12.4 12.5 வோல்ட் வந்துகிட்டு இருக்கு. அதாச்சும் உங்களுக்கு 18 வந்துகிட்டு தான் இருக்கு. 18 வோல்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு மோட்ரு அந்த ஃபேன் ஓடுறதுனால அது பாதி அது வோல்டேஜை எடுத்துக்கிடுது. அது எடுத்து போக 12 வோல்ட் இப்போ நமக்கு மல்டிமீட்டர்ல காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க அதை ஆஃப் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க 19 18 வந்துட்டு பாருங்க 18 வோல்ட் வந்துட்டு பாருங்க. அதை ஆஃப் பண்ணியாச்சுன்னா 18 வோல்ட். அதாச்சும் அவுட்புட் வந்து நமக்கு வந்து பேனல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறது வந்து 18 வோல்ட் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த 18 வோல்ட்டை நம்ம அந்த மோட்டரை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது எடுத்துக்கிடுது. அந்த சப்ளைவை அது எடுத்துக்கிறதுனால 12 வோல்ட்டா மாறுது. இப்போ நம்ம லைவ் டெஸ்டா காமிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க மறுபடியும் ஆன் பண்றோம். பாருங்க ரெகுலேட்டர் ஆன் பண்ணி விடுறேன். பாருங்க ஆன் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்லேயே டக்குன்னு 12 வந்துட்டு பாருங்க. அது ஸ்டார்ட் ஆன உடனே இங்கே 12 வந்துட்டு அதாச்சும் வோல்டேஜ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. கரண்ட்டுமே இதுல வந்து மேக்ஸிமம் 50 வாட்ஸ்ல உங்களுக்கு வந்து 2.5 ஆம்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கும். 2 ஆம்ஸ் தான் வரும் மேக்ஸிமம். உங்களுக்கு 2 ஆம்ஸ் நீங்க 50 வாட்ஸ் பேனல்ல எதிர்பார்த்து எடுக்கலாம். ஆனா இந்த செட்டப் நீங்க வந்து வீட்டில் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மோட்டர் வச்சு நீங்க செட்டப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு தகுந்த காத்து வந்து ஃப்ரீ கரண்ட்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. எனர்ஜி வந்து ஃப்ரீ எனர்ஜியில நம்ம இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நான் இந்த அளவு காற்று வரும்னு எதிர்பார்க்கல. காற்று செமையா வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு தள்ளி இருந்தாலும் அந்த காற்று எஃபெக்ட் நம்ம மேலே படுது. அந்த அளவுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு மேக்சிமம் லீஃப் வந்து பறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே நான் அப்பப்போ ஆஃப் பண்ணி தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு டைரெக்டா வீடியோவில் காமிக்கும் போதே அந்த லீஃப் சைஸே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த எந்த திசையில சுத்துதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு வேகமாக சுற்றிக்கிட்டு பாருங்க. அங்கே பாருங்க அந்த லீஃபே உங்களுக்கு ஒரு கோணல் மானலாக தெரியுற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. அவ்வளோ வேகத்தில் அது சுற்றிக்கிட்டு இருக்கு. 50 வாட்ஸ் பேனல்லே எவ்வளோ பவர் சப்ளை வருது. இதே மாதிரி நீங்கள் வந்து பிரயோஜனமாக 50 வாட்ஸ் பேனல் வச்சு நீங்கள் ஒரு ஃபேன் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்ருக்கோம். எல்லாமே பயனுள்ள வீடியோக்கள் தான். ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் ரெடி பண்ணக்கூடிய செட்டப் தான் நம்ம எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். பெரிய பட்ஜெட்டில் சோலார் செட்டப்புங்கிறது கிலோவாட் கணக்கில் போடக்கூடியதெல்லாம் இருக்குது. நம்ம அந்த மாதிரியெல்லாம் போடலாம். நமக்கு தகுந்த ஒரு பட்ஜெட்டான ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய வீடியோக்கள் ஃபுல்லாமே நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோ எல்லாத்துக்குமே பயனுள்ள வீடியோக்களாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை உள்ளே போய் பாருங்கள். எல்லாமே சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ஃபுல்லாமே நான் போட்டிருக்க வீடியோ ஃபுல்லாமே பயனுள்ள வீடியோக்களாக மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு நான் கரண்ட் இல்லாத இடத்துக்கு ஒரு கரண்டை கொண்டு வர்றது மெத்தட் எப்படி, ஒரு பட்ஜெட்டான ஒரு அமௌண்ட்டில் கொண்டு வர்றது இப்படிங்க உள்ள வீடியோக்கள் தான் நம்ம சேனலில் கிடக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள ஆட்கள் ரொம்ப பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட். மீண்டும் சந்திப்போம்.